பாத்தீங்களா ஆண்டி அந்த லக்ஷ்மிய? எவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்கா, எவ்வளவு தலகணத்தோட நடந்துக்கிறா. எல்லாம் அவளே பண்ண மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. அவளாலதான் இப்போ நந்தன் குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இங்க வந்து படம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கா. ஆண்டி, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா அவளை நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும். கண்ட்ரோல்குள்ள எல்லாம் எதுக்கு? நேரடியா அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வேலையை தானே பார்த்துருக்கோம். அது கூடிய சீக்கிரம் நடந்தா நல்லா இருக்கும். இல்லனா அவ வாமனன் மாதிரி வளர்ந்து வளர்ந்து அவ காலை என் தலை மேல வச்சு என்ன பாதாளத்துக்குள்ளேயே தள்ளி விட்டுருவா போல இருக்கு. அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா இங்க மித்ரா வாழ்க்கையிலயும் அங்க ஆபீஸ்லயும் எனக்கு இடமே இல்லாம போயிடும். டோன்ட் வரி மனிஷா. அரவிந்த் அக்கா ஏன் அவ்வளோ டல்லா இருந்தாங்கன்னு உனக்கு புரிஞ்சுதா? நம்ம போலி சாமியார் விதைச்ச விதை அவங்க மனசுல ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்து நிக்குது. அதனாலதான் மித்ரா வாழ்க்கையில இருந்து லக்ஷ்மிய எப்போ அனுப்புறது, எப்படி அனுப்புறதுன்னு அரவிந்த் அக்கா உள்ளுக்குள்ளேயே பெரிய திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. விவேக், யாரும் இல்லாத இடத்துல இந்த மாதிரி சந்திச்சா தேவையில்லாத பிரச்சனை வரும். எதுக்கு இதெல்லாம்? உங்ககிட்ட பேசணும் போல இருக்கு. ஏன்னா வீட்ல எல்லாரும் இருக்காங்க, அதான் மொட்டை மாடிக்கு வர சொன்னேன். ஐயோ, என்கிட்ட என்னதான் அப்படி பேசணும்? எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஜானு. அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். சந்தோஷமா இருக்கியா? எதனால? அண்ணனை பாத்தியா? அண்ணிய ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறான். எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்றான். அவங்களுக்குள்ள தூரம் டே பை டே குறையிற மாதிரியே தோணுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருக்கமாகிற மாதிரியே தோணுது. அவங்கள அப்படி பார்க்கும்போது என்னை சுத்தி ஏதோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது ஜானு. அந்த பாசிட்டிவிட்டிய உனக்கும் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமே தான் இங்க வர சொன்னேன். சரி, உனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட. அப்ப நான் கிளம்புறேன். ஏய் ஜானு, ப்ளீஸ். மத்தாப மாதிரி வெடிக்கிற என்னோட உற்சாகத்தை இப்படி கெடுத்துட்டு போறியே. வாட் இஸ் திஸ் ஜானு? சரி, இப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கேளு ஜானு. இங்க பாரு, அண்ணனுக்கும் அண்ணிக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடும். அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம பிரச்சனையும் தீந்துரும்ல. அப்போ நம்ம சேர்றதுக்கு கூட எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. லக்ஷ்மி, என்ன இதெல்லாம்? ஏதாவது வேணும்னா என்ன கேளு, இல்லன்னா சுவாதி கிட்ட கேளு, இல்ல சுதீர் கிட்ட கேளு. இந்த சின்ன சின்ன வேலை கூட பண்ணலன்னா எப்படிங்க? உன் புருஷனே இவ்வளவு தூரம் சொல்லும் போது நீ கேட்கலன்னா எப்படிமா? உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆயிடுமோன்னு அவன் கவலைப்படுறான். நீ என்னன்னா எதை பத்தி கவலைப்படாம இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. பரவாயில்ல பாட்டி. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சித்தி, தல. தேவயானி, என்னாச்சு சித்தி? சின்ன ஓகே. என்னாச்சு? இப்போ உங்க அக்கா இங்க நல்லா தானே இருக்கா? இதுக்கப்புறமும் இந்த வீட்ல நீ எதுக்கு இருக்க? இப்படி வர்றவங்க போறவங்க நடக்கும்போது குறுக்க நிக்கவா? என்னாச்சு மாவுக்கு? ஏன் இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசாக்குறாங்க? தேவயானி, ஜானு இப்ப நம்ம வீட்ல ஒரு விருந்தாளி மாதிரி. அவகிட்ட நீ பேசுற முறை சரியில்லை. அவ வேதனைப்படுவாங்கிற யோசனை கூட உனக்கு இல்லையா? தெரியாம வந்து இடிச்சதுனால நீ விழுந்துட்ட.
அதை இவ்வளவு பெருசாக்க வேண்டிய அவசியமே இல்ல. மாமா, ஹ, என் இடுப்புல அடிபட்ட விஷயம் உங்க கண்ணுக்கு தெரியல. ஹ, ஆனா அவங்க வேதனை மட்டும் உங்க கண்ணுக்கு படம் போட்டு காட்டுற மாதிரி தெரியுதோ? நீங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி யோசிப்பீங்களா, இல்ல இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாதவங்கள பத்தி யோசிப்பீங்களா? நீ ஜானுவை எப்படி சம்பந்தம் இல்லாதவன்னு சொல்ற? அவ இந்த வீட்டு மருமகளோட தங்கச்சி. இந்த வீட்டு மருமகளே இந்த வீட்டு வாசப்படி தாண்டி எப்ப போவான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது இதுல அவளுடைய தங்கச்சியை வேற இந்த வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு 3 வேளை சோறு போடுவீங்களா? சின்னத்த 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 என் தங்கச்சி சாப்பிட கூட வழி இல்லாம தான் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பேசுற பேச்சு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா அது அடுத்தவங்களோட மனசுல எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும்னு யோசிச்சு பேசுங்க. பாரா, பாதிப்பை பத்தி நீங்க தான் சொல்லணும். உன் தங்கச்சி இந்த வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நீ ஏற்கனவே இந்த வீட்டுல மருமகளா இருந்து கிழிக்கிறது பத்தலையா? உன்ன மாதிரியே உன் தங்கச்சியும் யாரையாவது கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வீட்டு மருமக ஆகலான்னு பாக்குறாளா? நான் ஒன்னும் வேணும்னு சின்னத்தைய. ஜானு, நீ எனக்கு எதுவும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு உன்னை பத்தியோ இல்ல உன் குணத்தை பத்தியோ தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா சின்னத்தை ஏன் என்ன பார்த்து அப்படி எல்லாம் பேசினாங்கன்னு தெரியல. என் மேல ஏன் அவ்வளவு பெரிய பழிய சுமத்துனாங்கன்னு எனக்கு இப்ப வர புரியலக்கா. நமக்கு ஒருத்தரை பிடிச்சிட்டா அவங்க நம்மள எவ்வளவு மோசமா திட்டினாலும் அது மந்திரம் மாதிரி கேக்கும். ஒருவேளை நமக்கு பிடிக்கலன்னா அவங்க நல்ல விதமா பேசினாலும் திட்டுற மாதிரி தான் தெரியும். தேவயானி அத்தைக்கும் மனிஷாக்கும் நீ இங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல ஜானு. அதனாலதான் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. யோசிக்காம உன் மேல பழிய சுமத்துறாங்க. அவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்கும் போது அடுத்தவங்க எந்த அளவுக்கு வேதனைப்படுவாங்கன்னு கூட அவங்க எல்லாம் யோசிக்க மாட்டாங்களா? அப்படி யோசிக்க கூடிய ஆளுங்களா இருந்தா அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருக்க மாட்டாங்க ஜானு. அவங்களுக்கு பிடிக்காதப்போ அவங்க வீட்டுல நீ இருக்கிறது அவ்வளவு சரியில்லை. நீ தேவையில்லாத அவமானங்களை சகிச்சுக்கிட்டு நீ இங்க இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நீ உடனே இங்க இருந்து கிளம்பு. அதுக்கப்புறம் நீ எப்படிக்கா இங்க இருப்ப? உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானக்கா உனக்கு துணையா இருக்கணும்னு நான் வந்தேன். இப்ப நான் நல்லாதான் இருக்கேன் ஜானு. என்னை பத்தி எல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத. ஏற்கனவே நீ பிரெக்னெண்டா இருக்க. இந்த வீட்ல இருக்க யாருமே உன்னை கண்டுக்கவே மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் நானாவது உனக்கு உதவியா இருந்தேன்னா உனக்கு தேவையானதை பண்ணி கொடுத்துட்டு இருப்பேன்.